காஞ்சி மகாபிரிவா 1962 வருஷம் இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்தா. இந்த இளையாத்தங்குடியில தான் பெரியவாளோட பரமேஷ்டி குருவோட அதிஷ்டானம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 1962 வருஷம் சாதுர்மாசியம்லாம் அங்கே பண்ணுறதே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால நமது தேசத்துல அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி அது என்னன்னா, அகில பாரத கலாச்சார மாநாடு ஒன்று நடத்தினா. அகில பாரத வேதாகம சில்ப சதத் வியாச ஆகம பாரத சில்ப கலா சதஸ் அப்படின்லாம் ஒரு பெரிய பேரோட அந்த சில்ப சதஸ் நடத்தினா. ஆகம சில்ப சதஸ் எதுக்கு நடத்தினா அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் நமது பிராச்சீனமான பாரத தேசத்துக்கு உண்டான கலைகள்லாம் ரொம்ப க்ஷீணிச்சு போயிருந்தது. அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஆதரவு இல்லாத இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில்பக்கலை வல்லுநர்களான ஸ்தபதிகளுக்கெல்லாம் தொழில் இல்லாத இருந்தது, பொழப்பு இல்லாத இருந்தது. ஏன்னா புதுசாக ஒன்றும் கோவில் கட்டல, அது இல்லை இது இல்லை, இப்படிலாம் கும்பாபிஷேகம் இல்லை, இது மாதிரிலாம் ஒரு காலதேசம் இருந்ததுனால அவளுக்கு ஒரு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கும் இந்த சில்ப சாஸ்திரத்தை விட்டால், இந்த காரியத்தை விட்டால் வேற ஒன்றும் பண்ண தெரியல. வேற எந்த தொழிலுக்கு போக முடியும்? அவளுக்குன்னு ஒன்று குலத்தொழிலை பண்ணியிருந்தா அதுக்கு காரியம் இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும்? ஜீவனத்துக்கு கஷ்டமாக போயிடும். அப்படி இல்லை, அவள்லாம் கஷ்டப்பட்டுருந்தா. இன்னும் பல கலைஞர்கள் கஷ்டப்பட்டதுனாலே தங்களோட சந்ததிகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்காத, சிஷ்யாலாம் தயார் பண்ணாத அந்த கலைகள் எல்லாமே நலிஞ்சு போயிடுற அளவுக்கு இனிமேல் அழிஞ்சே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியெல்லாம் வந்தது, ஒரு துர்தேசம் வந்தது. காரணம் நமக்கு மேல்நாட்டு மோகம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் இதெல்லாமும் ஒன்றும். இது எல்லாமே சேர்ந்துன்னு இந்த கலியோட பிரபாவம்னு மொத்தத்தில் சொல்லலாம். நம்மளது பிராச்சீனமான இந்த தெய்வீகமான நம்ம கலைகள்லாம் ஆயக்கலைகள் 64 அப்படின்லாம் சொல்கிறோம். நம்ம தேசம் பாரத தேசம்னா எது பெரிய பெருமையோ, எதை பார்த்து மற்ற தேசத்துக்காரெல்லாம் இங்கே பிரமிச்சு போய் வராளோ அது அத்தனைக்கும் ஒரு சிரமதசை வந்தது. இதுலேருந்தெல்லாம் அதை மீட்டு நமது புராதன பாரத பழமையெல்லாம் பழையபடி பிரகாசிக்கணும், அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுக்கணும், புத்துயிர் கொடுக்கணும் இந்த கலைகளுக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆகம சில்ப சதஸ் அப்படிங்கிறது ஒரு மாநாட்டை கூட்டினா.